ஹாய் சந்தியா அண்ணி. என் பேர் ரீனா பிரெட்டிலா. நான் அம்ச்சிக்கரையில் இருக்கேன். சென்னை தான் நான். அண்ணி, நான் சில விஷயம் உங்களை கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தெரிஞ்சு தானே அண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அவர் ஆக்டர்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. தெரியாமல் கல்யாணம் பண்ணலையே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்குறேன் அண்ணி. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிங்க. அவர் வேணும், அவர் தான் உலகம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிங்க இல்லையாண்ணே? கரெக்டாக இல்லைங்களா? ரெண்டாவது கொஸ்டின், அவர் ஒரு ஆக்டர்னு தெரியும் இல்லையா அண்ணி? எல்லா ஆக்டருக்கும் சில சில விஷயம் இருக்கும் தானே அண்ணி? அதை ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்குள்ளே முடிச்சுக்காம ஊருக்கே தெரிய வச்சுருக்கீங்களே, ஏன் அண்ணி? சரி, ஊருக்கு தெரிய வச்சிங்க, அது உங்களோட கொந்தளிப்பு, உங்களோட மன கஷ்டம். சரி, அது எப்போது 2021 தெரிஞ்ச போதையே டைவர்ஸை கேட்குறதுக்கு என்ன அண்ணி? அப்போல்லாம் விட்டுட்டு கரெக்டாக எங்கள் விஜய் அண்ணன் கட்சிக்குள்ளே வந்து ஜெயிக்கிற மோதோ அவரை நிறைய பேர் தாக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி, சரிங்களா? எங்கள் அண்ணனுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஓகேங்களா? அவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணனோட உயிர், சரிங்களா? பசங்க 2 கண்ணு மாதிரி எங்கள் அண்ணனுக்கு, நீங்கள் உயிர் மாதிரி. இந்த உயிரே எங்கள் அண்ணனுக்கு டார்ச்சர் கொடுத்தா அவர் என்ன நீ பண்ணுவார்? அவருக்கு 1000 பேர் டார்ச்சர் கொடுக்கும் போது அவருக்கு பெரிய விஷயமா தெரியாதானே? ஆனால் நீங்கள் ஒரு உயிரே நெஞ்சை கிள்ளி பிச்சு எடுக்கும் போதும் அவர் என்ன நீ பண்ணுவார் சொல்லுங்கள்? சரி, உங்களுக்கு இப்போ தான் டைவர்ஸ் கேட்கறதுக்கு தோணுச்சா? இல்லை யானா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இப்போ டைவர்ஸ் கேட்கணும், இப்போ அவர் அசிங்கப்படுத்தணுன்ட்டு யானா உங்களுக்கு தூபம் போட்டாங்களா? இப்போ ஏன் நீ கேட்குறீங்க? ஏன் இது ஒன்று எங்கள் அண்ணன் அரசியல் முடிஞ்ச உடனே கேட்டிருக்கலாம், இல்லை அரசியல் வரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம்ல நீ? ஏன் கரெக்டாக எங்கள் அண்ணனை கரெக்டாக நெக் மூமெண்ட்டில் அவங்கள இது பண்ணுறீங்க அண்ணி? நான் திரும்பியும் சொல்கிறேன், அவர் சினிமா ஆக்டரு. நிறைய சினிமா ஆக்டருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் கட்டினீங்க. ரெண்டாவது, லவ் பண்ணி கட்டினீங்க. லவ்னா என்ன தெரியுமா நீ? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ட்டு அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப வாழ்ந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் ஒரே ஒரு தப்பு தானே பண்ணியிருக்காரு. அது கூட பண்ணாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் நான் பண்ணல. பட் நீங்கள் சொல்கிற ஏன்னா நீங்கள் ஒரு பொண்ணு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாம் அப்படின்வீங்க. நான் ஒரு பொண்ணாக இருந்து சப்போஸ் அவர் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட திருத்தி இருக்கலாமே, பேசியிருக்கலாமே. பேசுறதோட என்னென்ன அண்ணி பெரிய விஷயமா இருக்க போது? பேசியிருக்கலாமே. இல்லை பிடிக்கலன்னா டீசெண்டாக ஒதுங்கி போயிருக்கலாமே. அசிங்கப்படுத்தணுன்னு அவசியம் இல்லையா நீ? எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இப்போ வந்திருக்காரு. அவர் ஏன் நீங்கள் ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? மக்கள் தான் அசிங்கப்படுத்துகிறேன். ஐ மீன் மக்கள் இல்லை, அந்த டிஎம்கேவோ சரி, இல்லை ஏதோ ஒரு கட்சிங்களும் சரி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் மக்களோட சப்போர்ட்டு, சத்தியமாக சொல்கிறேன், மக்களோட சப்போர்ட்டு எங்கள் அண்ணனுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி என்னை மாதிரி தங்கச்சிங்களோட சப்போர்ட்டு நிறையாவே இருக்கா அண்ணி, சரிங்களா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் எல்லாத்தையும் தங்கச்சியாக தான் அண்ணி நினச்சாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஹிந்து தானே? நீங்கள் கடவுள் கும்பிட்றீங்கள்ல? நிறைய கடவுளுக்கு 2 பொண்டாட்டி இருக்கே. அப்போ அந்த கடவுளை கும்பிடணுன்றது, அப்போ கடவுள் ஒண்டி கும்பிட்றீங்க? கடவுள் மாதிரி தானே உங்கள் புருஷன் உங்களுக்கு. ஏன் அவரை இப்படி பண்ணிட்டீங்க? அதுவும் கண்ட நாய்ங்கக்கிட்டெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க. கண்ட நாய்ங்களை கச்சி கொதறதுங்களே அண்ணி. எங்கள் அண்ணனை கச்சி கொதற வைக்கிறது யார்? அவனுங்க கச்சி கொதறட்டும், அதுக்கு நாங்கள் கொதற ரெடி. மக்கள், அதுவும் தங்கச்சிங்க நாங்கள் இருக்கிறோம், மக்களுங்க இருக்கிறாங்க, கொதற நாங்கள் ரெடி அவனுங்கள. ஆனால் உங்களை நீங்கள் நீ இப்படி பண்ணிட்டீங்க அண்ணி. நான் எங்கள் அண்ணனுக்காக பேசுகிறேன், தயவு செய்து உங்கள் காலில் கூட விழுறேன்.
தயவு செய்து எங்கள் அண்ணனை புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து மற்றவங்க கொடுக்குற குடைச்சலே போதும். நீங்களும் குடைச்சல் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போங்க. ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அப்போ போங்க. தயவு செய்து உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்கள் விஜயனோட தங்கச்சியாக நான் கேட்குறேன். எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் எங்கள் விஜயனோட தங்கச்சி முறையில் கேட்குறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி எங்கள் அண்ணாக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. இல்லையா என்னன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. தயவு செய்து இப்போதைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, இறங்காதீங்க. உங்களால் கண்ட நாய்ங்கள்லாம் கடிச்சு கொதறானுங்க எங்கள் அண்ணனை. எங்களால் பார்க்க முடியல, தாங்க முடியல. அந்த மனுஷன் என்ன பண்ணார் பாவம். போதும், இவ்வளோ நாள் ஆனது போதும். இப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள்.